இந்த டங்ஸ்டன் சுரங்கம் சார் திமுக முதல் எதிர்க்காம இப்ப எதிர்க்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நாடகம் தெரியுது இல்ல, நாடகம். இதை கொண்டு வர சொன்னது யார்? தம்பி அண்ணாமலை கூட சொல்றாரு, கேட்டதே இவங்க தான். 2 ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம், மீதியில் நீங்கள் வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான். அவங்க தான் சொல்றாங்களே, மத்திய அமைச்சரவையிலிருந்து அமைச்சரகத்திலிருந்து சொல்றாங்களே, அவங்க எந்த எதிர்ப்புமே, நாங்கள் கருத்து கேட்கும்போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு. மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு, அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி, இப்போ நாங்கள் தடுப்போங்கிறீங்க. ஆனால் அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நானும் அதான் சொல்றேன், எடுங்க பார்ப்போம். நீ எடுத்துருங்க, நீ டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பார்ப்போம். எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் 4ஆம் பட்சம். எனக்கு என் மண்ணும் மக்களும் தான். இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒரு பிடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில் தொங்கினான். தீரன் சின்னமலையிலேருந்து மருதுபாண்டியிலிருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்குத்தான், செக்கு எடுத்ததெல்லாம் அதுக்குத்தான். நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது, ஈத்தேன் எடுக்கிறது, நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது, இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வச்சு எடுத்துகிட்டு போகிறது. இந்தியாவில் என் நிலத்தில் தான் டங்ஷன் இருக்குது, இங்கே தான் மீத்தேன் இருக்குது, வேற இடத்துல இல்லை. காவிரி படுகையில் இருக்குல்ல, கங்கை படுகையிலும் இருக்குல்ல, எடு அங்கே. இந்தியாவில் வேற எங்கேயும் மலை இல்லை, என்கிட்ட தான் மலை இருக்கு, அங்கே தான் நீட்டு ஆய்வு செய்வேன். வேற எங்கேயும் நீட்டு ஆய்வு எடுக்க பண்ண முடியாது. ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடா இது தட்டுக்கிட்டு இருக்குது. அது கேட்க நாதி கிடையாது. நீ எடுத்துறேன், நீ நான் பாப்ப, நீங்க வந்து நான் போராட போறேன், 13ஆம் தேதி போய் போராடுறேன், நீ எடுத்துரு பாப்ப. வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே, வந்து எடுத்துருங்க. இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது. அது நேரடியா வேதாந்தா வந்து அனில் அகர்வால் கொண்டு வந்தா தெரிஞ்சிருந்துட்டு வேற பேர்ல இறக்குறது. எப்படி எடுக்க போற முதலாளியாரு? மண்ணின் வளம் மக்களுக்கானது, அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப? எப்படி கொடுப்ப? ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை, தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்க. வெறி நாய் சேல துணியை கட்டிச்சு கொதரும்ல, அப்படி கொதறி போட்டிருக்காங்க நிலத்தை. வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்துல பயணம் பண்ணுங்கள், 2 கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க மலையை. தாயின் மாற அறுத்து விக்கிறவனை உலகத்துல நீங்க பாத்திருக்கீங்களா? தாயின் மாற அறுத்து விக்கிறவனை இங்கதான். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அங்கே இப்படி இருக்குது? கல்குவாரி நாங்கள்லாம் கிரஷர் வச்சிருக்கோம், நாங்கள்லாம் இது கல்குவாரி டெண்டர் எடுத்திருக்கோம். அப்படி குவாரி அதிபர்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க? குவாரி அதிபர்கள் இங்கேதான். எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது? இங்கேதான். சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சிருக்காரு, இல்லை பினராயி விஜயன் வச்சிருக்காரு, இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சிருக்காங்களா? இல்லை சொல்லுங்க, யார் வச்சிருக்கா? இங்கதான் இருக்கு. ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு, இங்க சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்குது. தென் மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது, இங்கே மட்டும் ஏன் இல்லை? கல்லு மது, பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் தீர்த்தம், கோயில்ல கொடுக்குறாங்களா புனித நீர். அது கேட்டா முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும், உங்களை தகப்பன் போல கேட்கிறேன், போதையை பயன்படுத்தாதீங்கன்னு. விற்கிற ஆள் யாரு? விற்கிற ஆள் யாரு? இது ஒரு நாடு, இது ஒரு ஆட்சி, இதுக்கு ஒரு